வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபின்சோபே ஆப்பில் எப்படி நம்ம இபி பில் பே பண்ணி, அதாவது கரண்ட் பில் பே பண்ணி நம்ம எப்படி கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம ஃபின்சோபே ஆப்பில் கரண்ட் பில்லு பே பண்ணி நீங்கள் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிகே ஃபைல் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆகிற வரைக்கும் ஏபிகே ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கம்பெனிலேருந்து தரக்கூடிய அஃபிஷியல் ஃபைல் தான். அதனால் பயப்படாமல் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்டேட் கேட்கும், அப்டேட் கொடுத்துருங்க. சரிங்களா? அப்டேட்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் ஆகுது. தென் பார்த்திங்கன்னா ஓப்பன், அந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கரெக்டாக போடுங்க. இப்போ என்னோடய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பண்ண போகிறேன். உங்களோட யூசர் ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்காங்க. இப்போ லாகின் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண போகிறோம், கரண்ட் பில் பே பண்ண போகிறோம். இங்கே எலக்ட்ரிசிட்டி பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள், வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு இங்கே ஷோ ஆகுது. இப்போது நீங்கள் இபி பில்லு எவ்வளோ பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே இருக்கணும். சரிங்களா? ஒருவேளை அமௌண்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்னோடய வேலெட்டில் பார்த்திங்கன்னா 389 ரூபா 50 பைசா இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள், செலக்ட் ஆப்ரேட்டர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேட்டுக்குள்ளது இப்போதைக்கு நம்ம பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா பீப்புள், அதாவது பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி சப்ளை, அதாவது கர்நாடகா பீப்புள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரளா பீப்புள் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு லிமிடெட், அதை செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு பீப்புள் பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டாக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டின்னு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செலக்ட் சர்க்கிள் இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன ஸ்டேட்டு தமிழ்நாடை நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கியமானது, இந்த இடத்துல உங்களோட இபி நம்பர், சரிங்களா, நீங்கள் கரண்ட் பில் பே பண்ணுவீங்கள அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? சில நபர்கள் லாஸ்ட்டு 4 டிஜிட்டு தான் தெரியும். நீங்கள் அந்த கரண்ட் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நம்பர்ஸ், அதாவது உங்களோட நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த கோடு நம்பரோடு உங்களுக்கு அங்கே இருக்கும். சரிங்களா? அதனால் லாஸ்ட்டு 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ போடக்கூடாது, ஃபுல்லாக போடணும். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அதே நேரத்தில் உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 நம்பர் இருக்குது. சரிங்களா? அதாவது ஸ்டேட் கோடு, டிஸ்ட்ரிக் கோடு, அந்த ஏரியா கோடு, அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு கரண்ட் நம்பர். சரிங்களா? உங்களுக்குன்னு உள்ள நம்பர், இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக இந்த நம்பரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? அதனால் இந்த நம்பரை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்டர் அமௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் பில் இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் ரீடிங் வந்துருந்த அட்டையில் சிலவங்க எழுதி தந்திருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன்பே ஜிபேயில் பே பண்ணிவிட்டு, இதற்கு முன்னாடி ஃபோன்பே ஜிபேயில் நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் அந்த அமௌண்ட்டு கரண்ட் பில்லு எவ்வளோன்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் அமௌண்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 257 ரூபா வந்திருக்கு. சரிங்களா? அதை என்ட்ரி பண்ணிட்டு லாஸ்ட்டாக எம்பின் உங்களோட சீக்ரெட் நம்பர். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய எம்பின் நான் போட்டுட்டேன். கீழே ரீசார்ஜ் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ரீசார்ஜ் நவ் கிளிக் பண்ணோன்னா ப்ராசஸ் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், அதாவது இபி பில் பே பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கேஷ்பேக் ₹1.28 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இபி பில் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் கேஷ்பேக் ₹1.28 கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஃபின்சோபே பொறுத்தளவில் இபி பில் பே பண்ணும்போது, ஐ மீன் நீங்கள் ப்ரீமியம் பிளானில்
ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த சார்ட்டு பாருங்கள், இங்கே இபி பில்லுக்கு வந்து எவ்வளோ 2% தர்றாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ண உடனே இபி பில் பே பண்ண உடனே இபி சைட்லேருந்து நமக்கு வந்து மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் தான் இது. இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா பேமெண்ட் ரிசீவ்டு, அதாவது 257 ரூபா ரிசீவ் பண்ணியாச்சுன்னு இபி சைட்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. சரிங்களா? அதாவது கரண்ட் பில்லு பேமெண்ட் பண்ணியாச்சுன்னு நமக்கு வந்து மெசேஜ் வந்துட்டு. சரிங்களா? அன்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இபி பில் பே பண்ணி நம்ம கேஷ்பேக்கு ஏர்ன் பண்ணுறதுன்னு சொன்ன மெத்தடு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? தேங்க்யூ.